சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைட்ட முத்து பேசுகிறாரு, அப்பா நம்ம வீட்டில் கொலு ஃபங்க்ஷன் நடக்க போகுது 9 நாள். அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அது போக இது வரைக்கும் நம்ம வீட்டில் அப்படி பண்ணதே இல்லை. மீனா ஆசைப்பட்டு கேட்டதுப்பா, அதனால் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கேன்பா. அம்மாவும் நினச்சதான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. என் வீடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ மீனா வீட்டிலேருந்து வந்தாலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி தான் அவங்க அனுப்புவாங்க. நானும் இவங்கள ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து பேசி அவங்கள காப்பாற்றி அனுப்பிட்டுருப்பேன். இப்போ உறவினர்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி நான் அம்மாவை எதிர்த்து பேசினாலோ இல்லைன்னா வந்துட்டு மீனா வீட்டை பேசினாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா. அதுபோக மீனா கூட பூ கட்டுறவங்கள வர சொல்லியிருக்கா. இப்போ நானும் டிரைவரு அவங்க வீட்டம்மா அவங்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்லேயும் வர சொல்லியிருக்கேன்பா. அவங்கெல்லாம் வரும்போது அம்மா யார் மனசையும் கஷ்டப்படுத்திடுவாங்களோ அதுதான் பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு ஒரு நான் ஐடியா வச்சுருக்கேன், ஆனால் நீ சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, விஜயாவுக்கு வந்து சுத்தமாக பாட்டு படிக்க தெரியாது. ஆனால் அவள் பாட்டு படிக்க சொல்லி ஆஹா ஓஹோம்மே. நீ மைக்கெலாம் வாங்கி வச்சுருக்கல, அதில் பாட்டு படியுமே, பயங்கரமாக பாட்டு படிக்கவே விஜயா. ஒன்ஸ் மோர் அப்படி மோர் இப்படி மோருமே. ஆனால் நீ அதை கண்டுக்கிடக்கூடாது. நீ தான் அந்த வீட்டில் வந்து உங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து பேசுகிறவன். அதாவது அம்மா தப்பு பண்ணால் தட்டி கேட்குறவன். ஆனால் வந்து நீ வந்து என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, அமைதி காக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, மொத்தத்தில் அம்மா வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்பா. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேட்கம்பா, நீ சொன்னால் தான் நான் கேட்பணும்லாப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. மீனா தான்ப்பா கொஞ்சம் பூவை வந்து சீதா கட்டி வச்சுருக்கா, வாங்கிட்டு வர சொன்னா. மீனா வந்து வீட்டு வேலைகள் அதிகம் செய்கிறதுனால பூவை சரியாக கொஞ்சம் கட்ட முடியலையா, கொஞ்சம் கம்மியாக தான் கட்டிட்டு போல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சீதா இன்றைக்கி நீ வந்து ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் போகலை, அக்கா தான் சொல்லிச்சு 9 நாளுக்கு வந்து நீ வந்து 4:30 மணிக்கு இங்கே வந்திருக்கணும், அதனால் வந்து மதியம் மட்டும் நீ வந்துருன்னு சொன்னான். அதனால் எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டேன், எங்கள் டாக்டர் வந்து இதுக்குள்ள நிறைய நம்பிக்கை உள்ளவர், அவர் நீ போய்ட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு, 9 நாளைக்கு லீவ் தந்துட்டார் மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உன்னை தான் கஷ்டப்படுத்தா ஏன்னா 9 நாள் நீ ரெஸ்ட் எடுத்தாலும் அப்பவும் நீ வேலை செய்ய சொல்லுதால அப்படிங்கிறாங்க. இதில் என்ன மாமா இருக்குது, கொலு ஃபங்க்ஷனுக்கு தானே, நாங்கள் பூவை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றுமில்ல, நீங்கள் 2 பேரும் வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை பூவை கட்டிட்டு நான் நேராக அங்கே தான் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னையும் பூவை வாங்கிட்டு சொன்னோம் அத்தை, நான் வாங்கிட்டு போகிறேன், வாங்கலாம் காரில் ஒன்றா போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஒன்றா வந்துடுறாங்க. வரும்போதே அண்ணாமலை வாங்கம்மா வாங்க, முத்து வந்து பூ தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் உங்களையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. முத்து நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்களும் பிறப்பிட்டாங்க, இன்னொரு 1 ஹவர் கழித்து அவங்க நடந்து தான் வரணும், அதனால் நான் கார்லேயே கூப்பிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி அதுவும் நல்லது தான் அப்படின்ட்டு இருக்கும்போது உறவினர்லாம் ஒவ்வொருத்தராக வராங்க. இங்கே உடனே பாட்டி வராங்க. அண்ணாமலை எல்லாரையுமே இப்போ கூப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எம்மா நான் வந்து பரசை மட்டும் கூப்பிட்டோம்மா, முத்து வந்து அவங்க கூட வேலை பார்க்குற டிரைவரு எல்லாரையும் கூப்பிட்ருக்கான், மீனா வந்து பூ வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, அதுபோக மீனா வீட்டில் வராங்க அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ இந்த ரோகிணி வீட்டில் அதுதான் ஒரு பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு, அதை விடுங்க அம்மா. இப்போது சுருதி வீட்டில் இன்றைக்கி வராங்களா அப்படிங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னுட்டுருக்காங்க. சரிடா, அந்த ரோகிணி பிரச்சனையை பெருசாக இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணலம்மா, அதுக்கு மேலே நம்ம என்னம்மா பண்ண முடியும், நம்ம சொல்ல தான் முடியும், அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும். மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஆசையால் இப்படி நடக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், பேராசை இப்படி ஆகிப்போச்சு. ஆனாலும் விஜயா வந்து அதை காட்டாத அளவுக்கு தான் கொண்டு போகிறது தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லோரும் வந்தோடனே பஜனை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பாட்டு படித்து தான் நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா விஜயா நீ தான் பாட்டு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மா கேட்குறாங்க, சம்மந்தி நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் செமையாக படிப்பேன், அதை என் வீட்டுக்காரர் தான் கண்டு சொன்னார். நான் கூட சரி ரைட் நம்ம வீட்டில் தான் நான் பாட்டு படிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் அதை தான் கவனமாக கவனிச்சிருக்காரு, அதனால தான் என்னையும் இந்த பஜனையில் ஃபுல்லுமே நீனே பாட்டு படின்னு சொல்லிட்டாரு, அதான் நான் பாட்டு படிக்க போகிறேன், என் ஸ்டூடெண்ட்லாம் அதான் பார்க்க வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ சம்மந்தி இதுதான் உங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறாங்க. கம்மியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை 2 ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காங்க, அமைதி உள்ளவங்களுக்குலாம் வேலைன்னு சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் நான் கூப்பிட்டா மறுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே தீபன் வந்து ரதியை வந்து இப்படி லைன் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளுக்கு ஒரே ஜாலி தான், மாஸ்டர் ஃபேமிலியில் நம்ம ரொம்ப ஐக்கியமாயிட்டோம்னா மாஸ்டர் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க, அதுதான் வந்து ஒன்றா வந்து இந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். இன்னும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை ரொம்ப நம்பிடுவாங்க, நம்ம பாட்டில் ஜாலியாக வழக்கம் போல் என்ன செய்யலாம், நம்ம அங்கே நடன பள்ளியில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அதான் வர சொன்னியும், சரி ரைட்டு, எங்கள் அப்பா வரும்போது நீ தள்ளியே இருந்துக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இங்கே உள்ளே வருவாரா அப்படிங்கிறாங்க. வரமாட்டார் தான்,
இருந்தாலும் வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கலாம். இங்கே அந்த மீனாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க நம்மளையும் நோட் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் நம்ம 2 பேரும் 3வது மனுஷன் மாதிரி இருந்துக்கணும். வெளில போனப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சேட்டையை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து விஜயா பாட்டு படிக்க போகிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, ஆன்ட்டி நீங்களா பாட்டு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான்மா பாட்டு படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பாட்டெலாம் படிக்க தெரியுமா ஆன்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே படிப்பேம்மா உங்கள் அங்கிள்கிட்ட கேட்டவர் நான் சூப்பராக படிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி ஏற்கனவே யூத்து படித்தாலே ஏற்றுக்க முடியல. நீங்கள் வந்து பழைய காலத்து ஆள், நீங்கள் படிச்சீங்கன்னா எங்களாலலாம் ஏற்றுக்கிட முடியுமான்னு தெரில. ரோகிணி நீங்கள் ரோகிணி இல்லையே பார்க்குறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அண்ணி வரல, அந்த வேறு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல சுமரு அப்படிங்கிறாங்க. ஓ ஓ மீனாட்ட வேறு பேச முடியாத. சீதா இவங்க படித்தா சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியை பார்த்து நீ சும்மரு இனி மாட்டி விட்றாத அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி பாட்டு படித்தா செமையாக படிக்கணும், அப்படி படித்தா நான் அனுமதிப்பேன், இல்லைன்னா நான் அனுமதிக்க மாட்டேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் செமையாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா படிக்க ஆரம்பிங்க. ஓ ராமான்ட்டு படிக்கிறாங்க. அது யாருக்குமே பிடிக்கலன்னொன்னே எல்லாருமே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இங்கே சீதா சிரிக்கிறாங்க. அம்மா ஏய் சும்மா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி படிச்சுட்ருக்காங்க நீ சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மாவுக்கு பயங்கர காமெடியாக இருக்குது. இந்த விஜயா வந்து ஓவராலாக சீன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலை அண்ணாமலை அதை கேட்டுட்டு ஆஹா ஓஹோ இன்னொரு முறை படி ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறாங்க. ஏங்க பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்ருதிக்கு சரியான கடுப்பாயிருது. ஸ்ருதிக்கு கடுப்பு தாங்க முடியாமல் ஓன்னு கத்திடுதாங்க. என்ன ஸ்ருதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி ரொம்ப கேவலமாக படிக்கிங்க ஆன்ட்டி, இவ்வளோ கேவலமாக படித்தா வாந்தி வராதவனுக்கும் வந்துடும், ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆன்ட்டி, உங்களுக்கு தான் பாட்டு பிடிக்க தெரியலையே, சும்மா அமைதியாக இருங்க, முதல்ல மைக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிங்கி ஸ்ருதி வந்து மீனா எந்த பாட்டு படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த புக்கில் இருக்கிறத படிங்க அப்படிங்கிறாங்க. அதை கொடுக்குறாங்க. ஸ்ருதி ரொம்ப பிரமாண்டமாக படிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அண்ணாமலை அப்பா ஸ்ருதி நான் விஜயாவை வேறு வழியே இல்லாமல் தான் சூப்பர்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, நீ மட்டும் அந்த கேவலமான அந்த செயலை வந்து தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்கோ ஸ்ருதி, ரொம்ப சங்கடப்பட்டுருப்பேன் மாமா, அருமையாக படிக்கப்பா அருமையாக படிக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீனும் சேர்ந்து படிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சேர்ந்து பாட்டு படிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். டே முத்து அங்கே பாடுறா உன் முன்னாட்டிக்கும் குரலோളം அப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்து சுருதி சொல்கிறாங்க, குரலோളം என்னை விட மீனாவுக்கு தான் சூப்பராக இருக்குது, இதான் உண்மை. எங்கள் ஸ்டூடியோவில் வந்து கூட ஒரு டப்பிங் கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு மீனா வேணா வர சொல்லுங்கள், நான் வந்துட்டு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா தரேன், அவங்க வந்து டப்பிங் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் மீனாட்ட பலமுறை சொன்னேன், அது சரி வராது, உங்கள் தொழில் வேறு என் தொழில் வேறு, நான் பூ கட்டியே இது பண்ணிக்கிறேன் ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் குரலுக்கு கண்டிப்பாக டப்பிங் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கலாம். ஒரு வாட்டி பண்ணி பார்த்து அசந்துட்டாங்க எங்கள் ஸ்டூடியோவில். அங்கிள் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வந்து மீனாவை ரெகுலராக கூப்பிட்டு போகிறேன், ஒரே பைக்கில் போய்ட்டு 2 பேரும் கூட வந்துடுவோம், எனக்கும் பாதுகாப்பு தான், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் மீனாக்காவுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, ஓஹோன்னு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்ன ஸ்ருதி நீ வந்து மீனாட்ட பேச மாட்டல அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அதுக்காக வந்து எல்லோரும் வந்துருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா, இல்லை உங்களை மாதிரி கேவலமான பாட்டு படித்து அசிங்கப்படுத்த முடியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இவ்வளோ பேர் வந்திருக்கும்போது இந்த ஸ்ருதி இப்படி பண்ணதால் அவங்க அம்மா கூட என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி பார்த்தீங்களா நான் பாட்டு படிக்கும்போது உங்கள் மகா அவ்வளோ கேவலப்படுத்துகிறா, இப்படிலாம் பேசுகிறா, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்ருதி இந்த வீட்டு பிள்ளை அவங்ககிட்ட கேட்குறா உரிமையை என்னால் கேட்க முடியல, பாட்டு ரொம்ப இதாக தான் கேவலமாக தான் இருந்துச்சு சம்மந்தி, நீங்களாவே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம், உங்களுக்கே உங்களை குரலை பற்றி தெரியாதா, உங்கள் குரல் ரொம்ப தடிமனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தீபன் வராங்க. மாஸ்டர் உங்கள் குரல் அப்படி ஒன்றும் கேவலமாக இல்லை, ரொம்ப நல்லதாக இருக்குது, நீங்கள் வந்து நாங்கள் கிளாஸ் எடுப்பீங்களா, அங்கே நடனப்பள்ளியில் எடுப்பீங்களா, அங்கே வந்து எங்களுக்கு பாட்டு சொல்லியும் கொடுங்க, அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற தீபன், அப்போ இந்த ஸ்ருதி தான் வந்து என்னை பிடிக்கல மாதிரி பிடிக்காத மாதிரி ஏதாவது கோவத்தில் பேசிட்டாளா, சரி சரி அந்த பிள்ளைக்கு எதோ கோவமோ, நான் நல்லா படிக்கிறேன் தீபன் அப்படிங்கிறாங்க. படிக்கிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் செம்மையாக படிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரதி நான் நல்லா படிக்கிறேண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ ஆன்ட்டினை கூடு, மாஸ்டர்னு கூட வேண்டாம், நல்லா படிக்கிறான், சரி ரைட்டு உங்களுக்கு நடனம் கூட சேர்ந்து பாட்டு நான் கற்று தராங்க என்ன அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க முத்து தலையில் வந்து இப்படி தேய்ச்சிக்கிறாரு. உடனே அண்ணாமலை பார்த்துட்டு சும்மாருடா, அவளே வந்து இப்போ தான் ஃபங்க்ஷன் நடத்த விட்ருக்கா, இதில் நீ வேறு கொணக்கழிக்கின்றாத, நேற்று வேறு மாதிரி ஆகிப்போச்சு விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிப்பா சரிப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பூஜை முடியுது. பூஜை முடிஞ்சோன்னா பாட்டி பூஜை முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஓரமாக உட்காந்து அப்பா பிரசாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. உடனே அண்ணாமலை சொன்னா டேய் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. உன் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது, இருக்காத இருக்கட்டும், அது உரமா
எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடு அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே அங்கே படைச்சிருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க பூராம் சொல்கிறாங்க. உடனே சம்மந்தி நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட நக்கலுக்காக கேட்குறாங்க சுருதியோட அம்மா. இல்லை சம்மந்தி நான் பண்ணல, நம்ம வீட்டில் எப்போவுமே வேலைக்கு சிக்கி ஆள் வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. இங்கே முத்து மறைக்கிறாரு. இல்லை இல்லை மீனா தான் பண்ணுவா, மீனா பண்ணால் நல்லா தான் பண்ணுவா, ஆனால் என் அளவுக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் எல்லாமே பண்ணால் ஓவராக தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு சமைக்க தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, நடன பள்ளி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நடனம் சொல்லித்தர தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு. உங்கள் ஸ்டூடெண்ட்டை கேட்டாலே தெரியுமே. உங்கள் பேர் என்ன பேர்? ரதி அப்படிங்கிற. ரதி உங்களுக்கு நடனம் நல்லா தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர் சொல்லி தந்தா ஆடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இங்கே எல்லாருமே இருக்கும்ல, ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்களேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி நினச்ச இடத்துலலாம் வந்து ஸ்டெப் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி, நான் வந்து இப்போ டப்பிங் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குரலை எக்ஸாம்பிளுக்கு பண்ணி பேசிப்பாருன்னா உடனே பேசுவேன். முத்தை கார் ஓட்டி பாருங்க அப்படின்னு சொன்னால் காரை கொண்டாங்க ஓட்டி தரேன், ஓட்டி காமிக்கம்பாப்புல. மீனாவை பூ கட்டச்சுனா கொண்டாங்க கட்டி காமிக்கம்பாங்க. அதை மாதிரி செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை இவ்வளோ பேர் வந்திருக்கு, ஒரு மாமியார்னு சொல்லி கொஞ்சம் கூட மட்டும் இல்லையே மறுவாதியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி வராங்க. என்ன விஜயா, இந்த பிள்ளை வந்து மற்ற மருமக்க மாதிரி இருக்க மாட்டேக்கா, ரோஹிணி நீ சொன்னால் ஆடுவா, இப்போது அவளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாராவது வந்தாங்க போனாங்கன்னு அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மீனா நீ சொன்னால் மறுத்து பேச மாட்டான், இந்த சுருதி பிள்ளோட சுத்தமாக மதிக்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் பார்வதி கேட்குற, பணம் துமுறல் ஆடுதா, என் அம்மையும் வந்திருக்கா. அதுபோக அவங்க கேரளாவில் அவங்க சொத்து வந்து குடும்ப சொத்து வந்து பண்ணை சொத்து வந்து பங்கு வைக்கிறாங்கன்னா அது வந்து சுருதிக்கு வந்து கோடிக்கணக்கான பங்கு வருமா. அதனால் நான் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவிக்கு இந்த கோடிக்கணக்கான சொத்து வரட்டும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இவ்வளோ அவன் வீட்டுக்கே அனுப்பிவிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே, உனக்கு பணம் வருதுனா தான் யார் என்ன சொன்னாலும் சரி ரைட்டு போட்டு நம்மளுக்கு தேவை பணம் தானே இருப்பியா அப்படிங்கிறாங்க. எல்லா நேரத்திலும் அப்படி இருக்க மாட்டேன், விஜயாவுக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. விஜயா தன்மானம் தான் முக்கியமா? இதை விட இன்னொன்று ஒரு மாமியார் பாட்டு பிடிக்காங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, வாழ்ந்து வருது ஆண்டி தூரந்தீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு மாமியாருக்கு யாரை அசிங்கப்படுத்த முடியும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்போ பார்வதி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாலோ அப்படிங்கிறாங்க. வந்தவங்க போகிறவங்க நீ ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பாங்க விஜயா, இனிமேல் வந்து நீ வீட்டுக்கு வெளியே யார்கிட்டையுமே தலை காட்ட முடியாது, வேணாலும் பாரு அப்படிங்கிறாங்க. இனி தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஃபீல் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.